உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராணி, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது கோவிலை வச்சு சொல்றேன்னு சொன்னல, அது என்ன ராணி? ஐயோ தாடிகாரா, நான் ஒன்னு சொல்லுவேன், மாட்டேன்னு சொல்லாம அதை நீ செய்வியா? நீ முதல்ல என்னன்னு சொல்லு. நேத்து நைட்டு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்த அந்த குருசாமி மட்டும் இருமுடியில இருந்த அந்த தேங்காய் வைத்த நாண்ட குடுக்கலன்னா நான் உன்னை காப்பாத்திருப்பேன் நானே தெரியலையா? அதான் உன்னோட புண்ணியத்துல நான் தான் உயிரோட திரும்ப வந்துட்டேன்ல. அது என்னோட புண்ணியம் இல்லையா, அந்த சாமி ஐயப்பனோட புண்ணியம். என்ன ராணி சொல்ற? ஆமாயா, நேத்து அந்த குருசாமி என்னாண்ட தேங்காய குத்ததுக்கு அப்புறம் ஒன்னு சொன்னாரு. அது என்னன்னு தெரியுமா? இந்த ஐயப்பன் கருணை வடிவானவர், அதே நேரத்துல ரொம்ப கண்டிப்பானவர். அவரை முழுசா மனசுல நினைச்சாலே போதும், எல்லா சங்கடமும் தீந்துடும். உன்னோட புருஷன் இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்காரு. சங்கடத்தை தீர்த்து வைக்கதான் இப்ப நான் உன் கையில இந்த தேங்காய கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றிங்க சாமி. ஐயப்பனை நினைச்சு மனசு உருகி அவருக்கு ஒரு மண்டலம் முழுக்க விரதம் இருந்து இருமுடி கட்டி முறையா சபரிமலைக்கு வர கன்னிச்சாமியோட தேங்காய் இது அந்த ஐயப்பனுக்கு சொந்தமானது. இதை எப்படி என் கையில இருந்து வாங்கிட்டு போய் உன் புருஷனை காப்பாத்துறியோ, அதே மாதிரி உன் புருஷன் மூலமாவே மறுபடியும் இந்த தேங்காய் அந்த ஐயப்பனுக்கு போய் சேரணும். சாமி, எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். நாளை காலையில உன் புருஷனை இங்க கூட்டிட்டு வந்து ஐயப்பனுக்கு மாலை போட சொல்லு. ஒரு மண்டலம் விரதம் இருந்து கன்னிசாமி கிட்ட இருந்து வாங்கின இந்த தேங்காயை மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த கன்னிசாமி சார்பாக இந்த தேங்காய உன் புருஷனோட இருமுடியில கட்டி அதை தலையில வச்சு சுமந்துக்கிட்டு 18 படி ஏறி வரணும். அந்த 18 படி எதை குறிக்கும்னு உனக்கு தெரியுமாமா? உங்களை மாதிரி பெரியவங்க சொல்லி அத்தை நான் கேள்விப்பட்டுக்கிறேன் சாமி. அப்படியா? அத பத்தி உனக்கு தெரியுமா? தெரியும் சாமி. எங்க சொல்லுமா பாப்போம். 1ஆம் படி குளத்தூர் பாலன், 2ஆம் படி ஆரியக்காவு அனந்த ரூபன், 3ஆம் படி எரிமேலி ஏழை பங்காளன், 4ஆம் படி 5 மலை தேவன், 5ஆம் படி ஐங்கரன் சோதரன், 6ஆம் படி கலியுக வரதன், 7ஆம் படி கருணாகர தேவன், 8ஆம் படி சத்திய பரிபாலகன், 9ஆம் படி சர்க்குண சீலன், 10ஆம் படி சபரிமலை வாசன், 11ஆம் படி வீரமணி கண்டன், 12ஆம் படி விண்ணவர் தேவன், 13ஆம் படி மோகினி பாலன், 14ஆம் படி சாந்த சுரூபன், 15ஆம் படி சர்க்குணநாதன், 16ஆம் படி நற்குண கொழுந்தன், 17ஆம் படி உள்ளத்தமர்வோன், 18ஆம் படி ஸ்ரீ ஐயப்பன். நான் சொன்னதெல்லாம் கரெக்டா சாமி? நீ அந்த ஐயனை பத்தி சொல்ல ஆரம்பிச்சதும் நாங்கெல்லாம் அப்படியே மெய் மறந்துட்டோம். நீ சொன்ன மாதிரி மொத்தம் இந்த 18 படியும் தாண்டி வந்து நீ வாங்கின இந்த காணிக்கைய மறுபடியும் உன் புருஷன் கையாலே கொண்டு போய் செலுத்திடணும். சரியாமா? கண்டிப்பா சாமி. ஐயோ, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கின்னு மனசார தானே மாலை போட ஒத்துக்கின. என்னோட உயிரை காப்பாத்தின ஐயப்பனுக்காகவும் அந்த குருசாமி நம்ம மேல வச்ச நம்பிக்கைக்காகவும் நீ அவருக்கு கொடுத்த வாக்குக்காகவும் நான் கண்டிப்பா சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போடுறேன். நல்லதியா, இரு நான் பூசாரி ஆண்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரி. சுவாமியே சரணமையப்பா, 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 ஓம் சாமியே சரணமையப்பா, 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 ஓம் சாமியே சரணமையப்பா, 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 ஓம் சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. என்ன சொன்னது? என்ன சொன்னது? எனக்கு பிடிக்கல. யாராவது போய் அதை நிறுத்த சொல்லுங்க.
சரணமையப்பா சாமியே நிப்பாட்டு சொல்லுங்க. சரணமையப்பா நிறுத்த சொல்லுங்க. சரணமையப்பா. என்ன நடக்குதுங்க? எனக்கு பிடிக்காத விஷயம் இங்க நடக்குது. என் உடம்பெல்லாம் அப்படியே நெருப்பு பட்ட மாதிரி எரியுது. என்ன நடக்குதுங்க? சரணமையப்பா சாமியே அக்கா. சரணமையப்பா சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா ஓம் சாமியே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா இவ்வளவு நேரம் உடம்பு எரியுதுன்னு கத்திக்கிட்டு இருந்தா இப்ப என்னடா ஹாயா படுத்துட்டு இருக்காளே. என்னக்கா? இப்ப எழுப்பி விட்டா நம்ம கிட்ட தமன்னா பேசுவாளா இல்ல அந்த தாய்லாந்து போய் பேச போதான்னு தெரியலையே. அக்கா, யாரா இருந்தாலும் எழுப்பிதானக்கா ஆகணும். இருங்க. தமன்னா, தமன்னா, தமன்னா தமன்னா, தமன்னா தமன்னா. தமன்னா அம்மா, கை காலெல்லாம் வலிக்குது. எனக்கு என்னாச்சு? ஆ? எனக்கு என்னமோ யாரோ என்ன அடிச்ச மாதிரி ரொம்ப பதட்டமா இருக்கு. என்னாச்சு? யாரோ 10 பேர் சேர்ந்து அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. பாவம் தமன்னா. அக்கா, இத்தனை நாளா நம்மள புலம்ப விட்டா இப்ப இவ புலம்புறாளே. மாமா, ஏதாவது பேசி அந்த ஜார்ஜினிய பேய திரும்ப வர வச்சிடாதீங்க. கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. டேய், நீ வேற ஏன்டா பயமுறுத்துற? ஆ, தெரியுதுல்ல? ஜார்ஜினிய பேரை கேட்டாலே கொலையெல்லாம் நடுங்குது. கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. வெளியில என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க. அங்க நடந்ததுக்கு தான் இந்த ரியாக்ஷன். போய் பார்த்துட்டு வாங்க, போங்க. வாடா மனோ, வா. வாங்க. ஜார்ஜினியா, ஜார்ஜினியா, ஜார்ஜினி. ஜார்ஜினியா, என்னாச்சு உனக்கு? உன்னால ஏன் வீட்டுக்குள்ள வர முடியல? வா, வீட்டுக்குள்ள வா. அந்த சித்தார்த் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கான். அதனாலதான் என்னால வீட்டுக்குள்ள வர முடியல. வீட்டுக்குள்ள இருக்கிற உன் உடம்புக்குள்ளேயும் என்னால இருக்க முடியல. ச்சே, இந்த நேரம் பார்த்து சித்தார்த் மாலை வேற போட்டுக்கிட்டு என் பிளான் எல்லாம் சொதப்புவான் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஜார்ஜினியா, நீ மறுபடியும் என்னோட உடம்புக்குள்ள வரணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லு. நான் உடனடியா அதை செய்யறேன். நாம நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல சித்தார்த் கழுத்துல இருக்கிற மாலையை கட்டணும். அப்பதான் என்னால உன் வீட்டுக்குள்ள வர முடியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.